யானையிடம் ஆசி பெறுவது ஏன்? கோவில்களில் பக்தர்கள் யானையிடம் ஆசி பெறுவார்கள். விநாயக பெருமானே நேரில் ஆசி புரிவதாக கருதி கொள்வார்கள். இது குறித்து ஒரு பழமொழி உண்டு. குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்பட வேண்டும் என்பதுதான் அது. இது தங்கத்தின் பெருமையை உயர்வாக கருதுவதற்காக சொல்லப்பட்டதாக நினைக்கிறோம். உண்மையில் இந்த பொருளில் அந்த பழமொழி சொல்லப்பட்டது அல்ல. மோதக கையால் குட்டுப்பட வேண்டும் என்பதே சரியானது. விநாயகருக்கு பிடித்தது மோதகம். இதை தன் கையில் வைத்திருக்கும் அவர் தும்பிக்கையால் தொடுவது போல சிலையின் வடிவமைப்பு இருக்கும். மோதகக்கை என்பது தும்பிக்கை. யானையின் தும்பிக்கையால் நம் தலையில் ஆசி வரும்போது லேசாக கொட்டுவது போல் இருக்கும். இதையே மோதிரக்கை என மாற்றிவிட்டதாக சொல்வர். யானையிடம் ஆசி பெறுவதில் இப்படி ஒரு விசேஷமான தகவல் மறைந்திருக்கிறது.